குடும்பத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா, குடும்பத்தில் வந்து பொருளாதாரம் தடை இல்லாமல் இந்த மாதம் வந்து கொண்டே இருக்கும். எப்படி? தடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். செலவுகளும் இருக்கும். இருந்தாலும் பணம் வரும் தாராளமாக இருப்பதால் தாராளமாக செலவு செய்யலாம் நீங்கள். குடும்பத்தில் வந்து பொருளாதார தடையே உங்களுக்கு இல்லாமல் குடும்ப ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகும். கணவன் மனைவிகளின் ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகளோட ஒற்றுமை ஓங்கும். மாமனார், மாமியார், நாத்தனார் இப்படின்ற குடும்ப உறுப்பினர்களுடைய அனைத்து உறவுகளும் மேம்படும். இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு மேம்படும். பெண்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி? பெண்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது. சொத்து சேரும். சொல்லப்போனாக்கா ஒரு இடம் வாங்கியிருந்தீங்களா, இன்னொரு இடத்துக்காக இப்போ வாங்க போகிறீங்க. இல்லை இடம் வாங்கிற இடத்துல வீடு கட்டுறது யோகம் கூட இந்த மாதத்துல பூஜை போட்டு தொடங்கலாம். இல்லை கட்டிக்கிற வீட்டையே நீங்கள் கிரகபிரவேசம் பண்ணி போகலாம். அதனால் வந்து மண் மனை இது ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அதேபோல் நகை பொருள் இரும்பு சம்மந்த பொருள் வாங்கிறதுக்கும் சாதகமாக இருக்கிறது. ஒரு வண்டி வாங்கணும், ஒரு ட்ரக்கு வாங்கணும், விவசாயிகள் ஒரு அதுக்குண்டான பொருள் வாங்கணும், அதெல்லாம் சாதகமாக இருக்கிறது. விவசாயத்தில் விவசாய உபகரணங்கள் டிராக்டர் வாங்கிறதுலேருந்து எல்லாம் அனுகூலமாக இருக்கிறது. பிரிந்த கணவன் மனைகள் இந்த மாதத்தில் ஒன்று சேருவார்கள். கணவன் மனைக்குள் இருந்த அந்யோன்ய ஒற்றுமை மேம்படும். படுக்க சுகம் அதிகரிக்கும் இந்த மாதத்தில். அதேபோல் வெளியூரிலும் கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடம் இப்படி வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் அரசு ஊழியர்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இருவரும் வந்து ஒரே இடத்தில் வேலை செய்ய அந்த மாதத்தை சாதகமாக அமைக்கிறது. உங்களோட உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நாம் மேச ராசி முதல் மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மீன ராசி நண்பர்களே, நாம் இப்பதிவில் காண இருப்பது 1/2/2025 முதல் 28/2/2025 பிப்ரவரி மாதத்துக்குண்டான பலாபலன்களை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து அதுக்கு தகுந்தபோல் நடந்து கொண்டால் நமக்கு லாபகரமாக நடக்கும். ஸோ நம் ராசிநாதன் மீனராசிக்கு அதிபதி சுக்கிரன் ரிஷபராசி 3ஆம் இடத்தில் பரிவர்த்தனையத்தில் இருக்கிறார். எப்படி? பரிவர்த்தனை யோகம். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் 3ஆம் இடத்தில் அதிபதி சுக்கிரன் நமது மீனராசியில் அமர்ந்திருப்பதும் ஒரு பரிவர்த்தனை யோகமே. இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகம். ஜாக்பாட் என்றே சொல்லலாம், லாட்ரி யோகம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமான மாதமாக பரிவர்த்தனை யோகத்தில் அமைந்திருப்பது ஒரு டாப் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் ராசியுடன் உங்கள் ராசி சுக்கிரன் உச்சமட்ட சுக்கிரன் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பது உடன் ராகு பகவான் அமைந்திருப்பதும் திடீர் பண வரவு, திடீர் யோகம், எதிர்பாராத பண வரவு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் நடக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு உச்சத்துக்கு செல்ல போகிறீங்க இந்த மாதத்தில். உங்கள் ராசிக்கு குடும்பத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா, குடும்பத்தில் வந்து பொருளாதாரம் தடை இல்லாமல் இந்த மாதம் வந்து கொண்டே இருக்கும். எப்படி? தடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். செலவுகளும் இருக்கும். இருந்தாலும் பணம் வரும் தாராளமாக இருப்பதால் தாராளமாக செலவு செய்யலாம் நீங்கள். குடும்பத்தில் வந்து பொருளாதார தடையே உங்களுக்கு இல்லாமல் குடும்ப ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகும். கணவன் மனைவிகளின் ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகளோட ஒற்றுமை ஓங்கும். மாமனார், மாமியார், நாத்தனார் இப்படின்ற குடும்ப உறுப்பினர்களுடைய அனைத்து உறவுகளும் மேம்படும். இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு மேம்படும். பெண்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி? பெண்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது ஒரு வெற்றி ஸ்தானம் எடுத்து இருப்பது உங்களுக்கு வெற்றி தான். தொடர்ந்து வெற்றிகளை இந்த மாதம் மேலும் மேலும் கொடுக்கப் போகிறார். இதுவால் இருந்த தடைகளாக விலகி நீங்கள் எடுத்த காரியம் நீங்கள் செல்லும் இடத்தில் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. உங்கள் காரியம் தடையில்லாமல் நடக்கப் போகிறது. விளையாட்டு துறையில் இருக்கும் பிள்ளைகள் கூட சரி இந்த மாதத்தில் கப்பு வாங்கிட்டு வருவாங்க, அவார்டு வாங்கிட்டு வருவாங்க, மெடல் வாங்கிட்டு வருவாங்க. அதாவது அந்த அளவு வெற்றி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் இடத்தில் 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது. சொத்து சேரும். சொல்லப்போனாக்கா ஒரு இடம் வாங்கியிருந்தீங்களா, இன்னொரு இடத்துக்காக இப்போ வாங்க போகிறீங்க. இல்லை இடம் வாங்கிற இடத்துல வீடு கட்டுறது யோகம் கூட இந்த மாதத்துல பூஜை போட்டு தொடங்கலாம். இல்லை கட்டிக்கிற வீட்டையே நீங்கள் கிரகபிரவேசம் பண்ணி போகலாம். அதனால் வந்து மண் மனை இது ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அதேபோல் நகை பொருள் இரும்பு சம்மந்த பொருள் வாங்கிறதுக்கும் சாதகமாக இருக்கிறது.
ஒரு வண்டி வாங்கணும், ஒரு ட்ரக்கு வாங்கணும், விவசாயிகள் ஒரு அதுக்குண்டான பொருள் வாங்கணும், அதெல்லாம் சாதகமாக இருக்கிறது. விவசாயத்தில் விவசாய உபகரணங்கள் டிராக்டர் வாங்கறதுலேருந்து எல்லாம் அனுகூலமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு மாடு வாங்கணும், பால் பாக்கியம் நல்லா இருக்குது, பால் டைரி வைக்கலாம். அதே போல் வந்து விவசாயத்திலேருந்து விளையும் காய்கறியால் நல்ல லாபம் இருக்கிறது. விவசாயம் செய்யும் அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமாகவே இருக்கிறது. அதேபோல் இடத்துல இருந்த சிக்கல்கள் தீரும். நாள்பட்ட சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை பிரச்சனை, கேஸு கோர்ட்டு பிரச்சனை எல்லாமே விடுபடும். எப்படி எல்லாமே இந்த மாதம் சாதகமாக இருக்குது. விடுபட போகிறீங்க, ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. உங்கள் குலதெய்வர்கள் எல்லாமே சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது. அதேபோல் உங்கள் பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகளும் மன கஷ்டங்கள் விலகப் போகிறது. உங்கள் பிள்ளைங்களை யாராவது லவ் பண்ணுறாங்களா, மனசுக்குள்ளே உறுத்தலாகுதா, வேணாலும் அந்த வேலை செய்கிறாங்களா, அவங்களாவே பிரிஞ்சு வந்துடுவாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர்களுள்ளே ஒரு விரிச்சல் ஏற்பட்டு அவர் உறவை முறித்து கொண்டு வருவார்கள். ஒரு சில காதல் மட்டும் கைக்கு கூடும். அப்பா அம்மா சம்மதத்தோடு திருமணம் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகள் இந்த மாதம் கண்டிப்பாக படிப்பார்கள். படிப்பு மேம்படும். வெளிநாடு சென்று படிக்க வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்யலாம். இல்லை வெளி மாநில ஹாஸ்டல் தங்கி படிக்க ஏற்பாடு செய்யலாம். அதே 10வது 12வது படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் நன்றாக படித்து மார்க் எடுப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தினுடைய ஆரோக்கியம் மேம்படும். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளுக்கு சத்தான உணவை கொடுங்கள். பலம் ஓடி ஆட விளையாட செய்யுங்கள். செல்போனை கொடுப்பது தவிர்க்கவும். ஆரோக்கியமாக உடல்வால் விளையாடும் விளையாட்டை விளையாட சொல்லுங்கள். கண்காணிப்பு மிக அவசியம். குழந்தைகள் மீது கண்காணிப்பு ரொம்ப அவசியம். வம்பு வழக்கில் வந்து மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைலாம் வரும். ஒரு பெண்ணால் ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கொள்ளுவீங்க. கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதேபோல் அக்கம் பக்கத்திலாம் இருந்த சண்டைகளாக விலகி இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைகள் இந்த மாதத்தில் ஒன்று சேருவார்கள். கணவன் மனைக்குள் இருந்த அந்யோன்ய ஒற்றுமை மேம்படும். படுக்கை சுகம் அதிகரிக்கும் இந்த மாதத்தில். அதேபோல் வெளியூரிலும் கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடம் இப்படி வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் அரசு ஊழியர்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பவர்கள் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இருவரும் வந்து ஒரே இடத்தில் வேலை செய்ய அந்த மாதம் சாதகமாக அமைக்கிறது. உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவி அதாவது ப்ரமோஷன் காத்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும். சம்பள உயர்வு கிடைக்கும். அரசாங்கத்தில் இந்த மாதம் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் வர வேண்டிய பணத்தை எச்சரிக்கையாக பாதுகாப்பாக வையுங்கள். கேட்பவர்களாம் கொடுத்து விட்டு அப்புறம் நீங்கள் ஆண்டியாக ஆகிட்டு போகிறீங்க. வராது. சொந்தக்காரர் கேட்டாங்க, நண்பர்கள் கேட்டாங்க, பணத்தை கொடுத்துடாதீங்க. உங்கள் பாதுகாப்பு சேஃப்டியாக வச்சு வைங்க. அதேபோல் ஒரு கம்பெனியில் வேலை செய்பவர்கள் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு ஓனருடைய நல்ல மதிப்பு பெயர் நல்ல பெயர் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ப்ரைவேட்டில் வேலை தேடினாலும் கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை தேடுபவர்களுக்கும் வேலை கிடைக்கும். கோச்சிங் சென்டரில் படித்து கொண்டிருக்கும் மாணவர்களும் அருமையாக இந்த முறை பாஸ் ஆவார்கள். பரீட்சை நல்லா எழுதுவார்கள். அரை மார்க் 1 மார்க் விட்டதெல்லாம் நிவர்த்தி ஆகி இப்போ தோஷங்கள்லாம் நீங்கி நீங்கள் வந்து பாஸ் ஆகி வேலைக்கு போகிறீங்க. நண்பர்கள் மூலியமும் ஒரு ஆதாயம் இருக்குது. அரசியல்வாதிகள் மூலியமும் ஒரு ஆதாயம் உங்களுக்கு உங்கள் ராசிக்காரர்கள் இருக்குது. கட்சிக்காரர்கள் இருக்கும் நீங்கள் கட்சியிலே ஒரு நல்ல பெயரும் ஒரு பொறுப்பான பதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உச்சத்தில் இந்த சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு இருப்பது உச்சக்கட்ட லாபங்களும் பலனும் அரசியல்வாதியாலும் ஒரு பேங்க்கில் வேலை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாபம் கிடைக்கும். பெண்களாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டு நண்பர் மூலம் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேடி வரும். கண்டிப்பாக வெளிநாடு போக யோகம் உண்டு. லக்ஸுரி ட்ராவல், சொகுசு காரு, சொகுசு ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல் எல்லாம் செய்ய வேண்டிய யோகம் இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கப் போகிறது. தொழில் விரிவுபடுத்தலாம். தொழில் ஆள் பற்றாக்குறை வந்து நீங்கள் இந்த மாதம் ஆட்கள் நிறைய எடுப்பீர்கள். தொழிலாளர் மூலம் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். தொழிலாளர்களை நீங்கள் கவனிக்க கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வரும்.
குடும்பத்தில் வீட்டில் இருக்கும் வயதானவர்களை அப்பாவோ அம்மாவோ தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் நல்லபடியாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களை கவனித்துக் கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார தடை சிக்கல் நீங்கும். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை எப்படியுமே மேலும் மேலும் வளர்த்தி முன்னுக்கு கொண்டு போகும். கூடுமான வரையில் யாரையும் அதாவது தகாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பது மிக மிக சிறந்தது. எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி அன்பர்கள். எப்பவுமே கூட 2 பேரை வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பீங்க மீனராசி அன்பர்கள். அதில் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். தோல்வி என்பதே உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடையாது. உங்களுடைய வாழ்வே விடக்கூடாதுன்னு நினைக்கும் பொறாமை பூச்சில் போட்டு செய்யும் விரோதிகள் கூட உங்களுக்கு இந்த மாதம் அடிமை ஆயிடுவார்கள். ஐயா நம்ம பண்ணது தவறு தான் என்று திருந்தி உங்களோட பேசுவார்கள். அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் அனைத்து தடைகளும் விலகி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த 7 சனி உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. வருத்தப்பட வேண்டாம். 7 சனி நடந்து கொண்டு இருக்குது என்று வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு அனைத்து சுபகாரியங்களும் நல்லபடியாக நடக்கும். கூடுமான வரையில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். கூடுமான வரையில் எந்த ஒரு தப்பான காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். தப்பான விஷயத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு ஒரு சிக்கலை கொண்டு வந்து விட்டுவிடும். அதனால் கூடுமான வரையில் அந்த தப்பான வழியில் போகாமல் கடன் பிரச்சனையிலேருந்து மாட்டிக்கொள்ளாமல் கடன் உங்களுக்கு தலைக்கு மேல் வல்லமாகிடும். கடன் வாங்கினீங்களா கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் மேலும் கடன் வாங்காதீர்கள். இந்த மாதம் கடனை அடைக்க வேண்டிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. எவ்வளோ கடை இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் முடித்து விடுவீர்கள். அதுக்குண்டான யோகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனால் கடனை அடையுங்கள். குடும்ப நண்பர்களும் ஒற்றுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப மனைவி இடத்தில் அன்பாக பழகுங்கள், அன்பாக பேசுங்கள். இது உங்களுக்கு வீண் விரயத்தை குறைக்கும், பண வரவை அதிகரிக்கும். அதனால் குடும்ப நிறைவில் ஆண் பெண் இருவருமே ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தில் வழிநடத்தி செல்வது மிக சிறந்தது. உங்கள் குடும்பத்தோடு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு சென்று வாருங்கள். அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்லும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத இருந்த பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி நடக்கும். வரன் அமையும். ஒரு புது உறுப்பினர் உங்கள் வீட்டிற்கு சேருவார்கள். எது புது உறுப்பினர், ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீட்டில் புது உறுப்பினர் வருவார்கள். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவார். ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது பொண்ணு மருமக வீட்டுக்கு வருவார். அந்த மாதிரி ஒரு புது நட்புகள், இந்த மாதிரி ஒரு புது உறவுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு உங்கள் குலதெய்வ அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.